இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு கவர்மெண்ட் ஜிஹெச்க்கு போனா அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்கிறதுக்கு கூட டாக்டர் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கொடூரமா இருக்கு சார். டாக்டர் கேட்டா டாக்டர் இல்ல. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு சிபிஆர் பண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு தெரியாம நிக்குதுங்க சார். கம்பவுண்டர் மட்டும் வச்சு ஒரு ஸ்டாஃப் நர்ஸை மட்டும் வச்சு எதுக்கு சார் அவ்வளோ பெரிய பில்டிங் ஏற்றி வச்சிருக்காங்க? 108 கால் பண்ணி 108 வருதுங்க சார். அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் பார்க்க முடியும்னு சொல்றாங்க சார். 11:30 வரைக்கும் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாட்டி எதுக்கு சார் அந்த ஹாஸ்பிட்டல்? எனக்கு 18 கிராமத்துக்கு ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் சார் இருக்கு சார். அந்த குழந்தை இல்லாமலே போயிடுச்சு சார். ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன் சார். இந்நேரம் என் கையில எமர்ஜென்சிக்காக போன ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணுமே இல்லாம பையனை பொண்ணு கையில குடுக்குறாங்க சார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கண்ணனூர் ஊராட்சியை சேர்ந்தவர் செல்வராஜ், வயது 34. இவரது மனைவி திவ்யா, இருவரும் கூலி வேலை செய்கின்றனர். இவர்களது மகன் பிரஜன், வயது 4. துறையூரில் உள்ள தனியார் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்தான். கடந்த சனிக்கிழமை காய்ச்சல், சளியால் சிறுவன் அவதிப்பட்டான். மூச்சு திணறல் ஏற்பட்டதால் கண்ணனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பெற்றோர் அழைத்து சென்றனர். அங்கு டாக்டர், நர்ஸ் இருவருமே இல்லை. மருத்துவ உதவியாளர் மட்டுமே இருந்துள்ளார். பெற்றோர் சொந்த வாகனத்தின் மூலம் துறையூர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே சிறுவன் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். கதறி அழுத பெற்றோர் மகன் உடலுடன் ஊர் திரும்பினர். உடல் அடக்கமும் நடந்து முடிந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த சம்பவம் திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளின் தரத்தை தோலுரித்து காட்டியுள்ளது. ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு கவர்மெண்ட் ஜிஹெச்க்கு போனா அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்கிறதுக்கு கூட டாக்டர் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கொடூரமா இருக்குங்க சார். எந்த எமர்ஜென்சி ஃபெசிலிட்டிஸும் இல்லாம அவ்வளோ கொடூரமா வச்சிருக்காங்க சார். டாக்டர் கேட்டா டாக்டர் இல்ல. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு சிபிஆர் பண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு தெரியாம நிக்குதுங்க சார். கம்பவுண்டர் மட்டும் வச்சு ஒரு ஸ்டாஃப் நர்ஸை மட்டும் வச்சு எதுக்கு சார் அவ்வளோ பெரிய பில்டிங் ஏற்றி வச்சிருக்காங்க? இங்க இருக்க 18 கிராமத்துக்கு இது ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் சார். ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தாங்கன்னா கூட நான் கஷ்டப்படாம இருந்திருப்பேன் சார். 108 கால் பண்ணி 108 வருதுங்க சார். அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் பார்க்க முடியும்னு சொல்றாங்க சார். நான் எமர்ஜென்சிக்காக கூட்டிட்டு போய் நிக்கிறேன், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சார். எமர்ஜென்சிக்காக நிக்கிறத நான் பாப்பனா இல்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு நான் இருப்பேனா சார்? சார் அந்த குழந்தை இல்லாமலே போயிடுச்சு சார். ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன் சார். இந்நேரம் என் கையில ஒரு 10 நிமிஷம் கேப்ல ஏதாவது ஒண்ணு ஆக்சிஜன் வச்சிருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு நான் கூட்டிட்டு போய் நான் ஹாஸ்பிட்டல்ல பாத்துருப்பேன் சார். வேற ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சிக்காக போன ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணுமே இல்லாம பையனை பொண்ணு கையில குடுக்குறாங்க சார். நான் என்ன சார் பண்ணுவேன்? டாக்டர் இல்ல, நர்ஸுக்கு எந்த ஒரு விஷயமே தெரியல. 108 வருது, 108ல எதுவுமே கிடையாது. 108ல இருக்க ஸ்டாஃப் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுமா, அப்பதான் நான் பாடியை தூக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் எமர்ஜென்சிக்காக போவேனா இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு நான் இருப்பேனா சார்? அவ்வளோ சாதாரணமா போயிடுச்சா சார் என் குழந்தையோட உயிர்? அவங்களுக்குலாம் சார் 11:30 வரைக்கும் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாட்டி எதுக்கு சார் அந்த ஹாஸ்பிட்டல்? எனக்கு 18 கிராமத்துக்கு ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் சார் இருக்கு. நான் தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க. சர்க்கிள் யாருமே இனிமேட்டு நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சார் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் சார். என்னால முடியாத பட்சத்துல கூட என் குழந்தையதான் நான் விட்டுட்டேனே, அடுத்த குழந்தையாவது நல்லா இருக்கணும், அடுத்தவங்களாவது நல்லா இருக்கணும். கண்ணனூர் அரசு மருத்துவமனை சார். இந்த சம்பவம் தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கண்ணனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லாத காரணத்தால் மருத்துவ உதவி கிடைக்காமல் 4.5 வயது சிறுவன் பிரஜன் உயிரிழந்த செய்தி மனதை உலுக்குகிறது. கடந்த 14ஆம் தேதி சிறுவன் பிரஜனுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் பெற்றோர்கள் கண்ணனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றபோது மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் பணியில் இல்லாமல் முதலுதவி கூட கிடைக்காமல் சிறுவன் உயிரிழக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நாட்டிற்கே மருத்துவ தலைநகரமாக விளங்கிய தமிழகம்
கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் அடிப்படை சுகாதார வசதிகள் கூட இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அரசு பணி நியமனம், பணி மாற்றம் என ஒவ்வொரு துறையிலும் லஞ்சம், ஊழல் தலைவிரித்தாடுகிறது. மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றவே அரசு பணிகள் என்பதை விட்டுவிட்டு அரசு பணி நியமனங்களில் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்ற போக்கில் திமுக அமைச்சர்கள் செயல்படுவதன் விளைவாக சுகாதாரத்துறையில் தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் தாங்கள் பணம் சம்பாதிக்க தமிழக சுகாதார கட்டமைப்பையே சீரழித்திருக்கிறது திமுக அரசு. உயிரிழந்த சிறுவன் பிரஜன் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். இந்த சம்பவத்திற்கு காரணமான அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் 24 மணி நேரமும் மருத்துவ சேவையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார்.